காக்கரே என்னடா இன்னைக்கு கிச்சன்ல சமாசம் அடிக்குது. சொல்லுங்க டாக்டர் சார் சொல்லுங்க. அப்பா கேட்கறாருல. காக்கரே ஏன்டா அச்சோ சமைக்கல பிள்ளைக்கு கொடுக்கலையா சமைக்கிறது? சமைச்சு இப்பதான் ஆரம்பிக்குது. காக்கரே எண்ணெயில பட்டக்கிராமே இப்பதான் போட போகுது. காக்கரே இங்க பாரு அப்பா பேரு பார்க்க மாட்டியா? கோவமா இருக்காங்க கோவம். டேய் காக்கரே இங்க பாருடா. காலையில பிஸ்கெட் கடா நீங்க கொடுக்கல. அவன் அப்பையில இருந்தே கோவமா தான் இருக்கான். அச்சோ சரி என்ன சமையல காக்கருக்கு? காகருக்கு சிக்கனு. இது நமக்கு இப்ப மட்டன் செஞ்சுட்டு இருக்கேன். அதனாலதான் சார் கிச்சன்லயே உட்காந்துருக்காரோ. அது செஞ்சு இன்னும் செஞ்சு கொடுக்கல. செஞ்சியா செஞ்சு காஞ்சி ஏதோ சொல்றாங்க. சமைச்சு நமக்கு உங்க பாசையில வராது விட்டுருங்க. என்ன சமைச்சு கொடுக்கலையா அதனால உட்காந்துருக்கான். ஸ்டாரை காணும். நம்ம இந்த இதை கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து தரணும். வச்சாச்சு அவனுக்கு. என்ன சமையல் எனக்கு சிக்கன் போட்டு வேக வச்சாச்சு சாதத்துல. ஐ சூப்பரா. பிரஷர் போனோடனே எடுத்து கொடுக்க போறேன். இப்படி சோகீரை வாசிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னடா நிம்மதி பார்க்க மாட்டேங்கிற? கோவத்துல உச்ச இருக்காரு. காக்கரோட சாப்பாடு ரொட்டீன் கேட்டுட்டே இருந்தாங்க. சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆளு புஷ்டியா இருக்கான் அப்படிங்கறதுனால அவன் நிறைய சாப்பிடுறான் அப்படின்லாம் இல்ல. அவன் லிமிட்டட் ஃபுட் தான் இருக்கு இல்லையா. இந்த குக்கர் இந்த இதுல ஒரு 1.5 டம்ளர் சின்ன இந்த டம்ளரால இந்த இருக்குல்ல இந்த டம்ளரால 1.5 டம்ளர் தான் சாதம் அவனுக்கு. ஒரு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு. இந்த இதுல இது எவ்வளவு இருக்கும்? 100 இருக்குமா? 100 கிராம். ஒரு 150 அப்பனா 100 கிராம் இருக்கும். 100 கிராம் இருக்கும். 150 அளவுக்கு அரிசி வச்சு ஒரு 5-6 பீஸ் சிக்கன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கொடுப்போம். அதுதான் நைட். அது ஈவினிங் மட்டும் தான் சாப்பாடு. இன்னொன்னு காலையில ரெகுலரா என்ன கொடுத்தோம் அப்படின்னா மோர் கொடுப்போம். டெய்லி காலையில மோர் சாப்பிடுறாரு. டெய்லி காலையில ஒரு சார் இருக்கும். சார் இந்த கப்னு வச்சுக்கோங்க. இந்த கப்ல பாதி கப்பு. இது 1/2 லிட்டர் கப். இது 1/2 லிட்டர். அது 1/4 லிட்டர் வரைக்கும் மோர் கொடுத்துருவோம். மழை சீசன்ல என்ன செய்வோம் அப்படின்னா மோர் கொடுக்க மாட்டோம். அந்த கோதுமை தோசை நம்ம சாப்பிட்ற தோசை அந்த மாதிரி கொடுப்போமே தவிர வேற சாப்பாடு ஸ்பெஷல் ஃபுட்டு கடையில இருந்து வாங்கி கொடுக்குற அந்த பேக்கெட் ஃபுட்டு அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சாப்பாடு காக்கருக்கு கொடுக்கறதே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது இல்லை. குட்டி பாப்பாவா இருக்கும்போது ஒரு 3 மாசம் சாப்பாடு கொடுக்க முடியாதப்ப ராயல் கனியன் கொடுத்தோம். ஒரு 3 மந்த் தான் கொடுத்தோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி அது. பட் அவனுக்கு ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணுமே. பால் கொடுத்தா பிள்ளைக்கு வயிற்றுல பூச்சி வைக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால பாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராயல் கனியன் வாங்கி கொடுத்தோம். ஒரு 3 மந்த் கம்ப்ளீட்டா 3-4 வேளை கொடுத்தோம். அது இப்போ மார்னிங் கண்ணு முழிச்சு கீழே நாங்கள் வந்து அவன் வெளியில வந்து எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு அரை கப் அந்த கப் இந்த கப்பால 1/2 கப்பு மோர் தயிர் இல்ல மோர் கொடுப்போம். நல்ல தண்ணி கலந்து மோர் கொடுப்போம். டெய்லி கொடுப்போம். ஈவினிங் சாப்பாடு அந்த இந்த குக்கர்ல ஒரு குக்கர் ஃபுல்லா வரும். அந்த 1 டம்ளர் வச்சனா ஃபுல்லா வரும். ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு. ஒரு வேளை தான். இப்போ ஒரு வேளை. முன்னாடிலாம் டைமிங் இருக்கும். இந்த டாக்டரை வந்து போய் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் சொல்லிடுவார் எத்தனை மாசத்துக்கு எந்தெந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு. குழந்தைங்களை மெயின்டைன் பண்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். வீட்டில் பசங்களை வந்து எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் அவங்க பண்ணட்டும். ஆளு புஷ்டியா இருக்கான்னா உப்பு கொடுக்கறது இல்ல. உப்பு கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மஞ்சள் சிக்கன் சாப்பாடு தான். இவனுக்கு மட்டன் பிடிக்காது காக்கருக்கு. சில மற்ற பசங்களுக்கு பிடிக்கும். காக்கருக்கு மட்டன் சுத்தமா பிடிக்காது. மட்டனோ மற்ற எந்த ஒரு ஐட்டமும் பிடிக்காது. சிக்கன் மட்டன் தான் சாப்பிட்டானா வாமிட் பண்ணுவான். மட்டன் அவன் சீண்டவே மாட்டான். ஒருவேளை ஒண்ணுமே இல்லப்பா இதுதான்ப்பா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கறி போட்டு வச்சாலும் அப்படியே வச்சுட்டு எனக்கு என்னன்னு டாட்டா காமிச்சு போயிடும். அப்புறம் வேற வழி இல்லாம முட்டை போட்டு அதான் வைப்போம். சரி கறி தான் இருக்கே அப்படின்னு சொல்லி மட்டன் போட்டு வச்சோம்னா திங்க மாட்டாரு. முட்டை சாப்பிடுவான். இந்த சில டைம் சிக்கனே இல்லை தீர்ந்து போச்சு அப்படிங்கிறப்ப என்ன செய்வோம் முட்டை கொடுப்போம். ரெகுலரா முட்டை கொடுக்குறது ரொம்ப தொழுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு கொடுக்கும். வாரத்துக்கு 2 முட்டை. கண்ணு வைக்காதப்பா. நான் சொல்லல. அவங்க எல்லாம் சொல்றாங்க குண்டா இருக்கான் வாக்கிங் போக சொல்லுங்க குண்டா இருக்கான் அப்படின்னு. பார்க்க அப்படி இருப்பாரு ஹெல்த்தியா. இல்ல வாக்கிங் ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஸ்டெப்ல ஏறறான் இல்லையா 2வது மாடிக்கு 30
30-40 ஸ்டெப் டெய்லிக்கும் டெய்லி நாளைக்கு 7 வாட்டிக்கு ஏறி எடுக்கணும். ஆமாம், இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போடுவோம், ஃபாஸ்ட்டாக எனக்கு ஓடிடும். 10 டைம்ஸ் 30 ஸ்டெப்ஸ் அவன் ஏறுறான். அடிச்சு சர்ன்னு மேலே போகிற கீழே வர உடனே படுத்துவார் டயர்டாகி போய். மாடி அவன் ஹெல்த்தியாக தான் இருக்கான். முட்டை வாரத்துக்கு 2 முட்டை இல்லாட்டி 3 முட்டை அந்த மாதிரி கொடுப்போம். சிக்கன் ரெகுலராக கொடுப்போம். டெய்லி சிக்கன் உண்டு. நீ முட்டையே இருந்தாலும் சரி சிக்கன் இருக்கும். ஒரு 2 பீஸ் சிக்கனாக போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வான், இப்போ யோசிப்பான், அப்படி பார்ப்பான், என்னது இவ்வளோதானா அப்படின்னு. அப்போ முட்டை அவிச்சு வச்சு சாதத்தில் பசஞ்சு வச்சு கொடுப்போம். இதுதான் எங்கள் காக்கரோட ரெகுலர் ஃபுட்டு ரொட்டீன். அதிகபட்சம் வெளியில் போகிறதில்ல. இல்லை, அவன் இப்படி இருக்கான்னா நாங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதிகபட்சம் வெளியில் போகிறதில்ல. அதிகபட்சம் வெளியிலலாம் கண்டதும் வாய் வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சீக்கு வராத அளவுக்கு பார்த்துக்குவோம். இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவனுக்கு சீக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னால், கடை சாப்பாடு அதாவது பேக்கெட் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொடுத்தா மேபி அவங்களுக்கு ஏதாவது பண்ணுதோங்கிற எனக்கு ஒரு பயம். அதனால நான் வீட்டு சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பேன். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லுவோம், வெளி சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு, அந்த மாதிரி தான் இவங்களும். வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ணும். வெளி சாப்பாடு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது, சேராது, ஏதாவது செய்யும். அப்புறம் அதுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி ஊற்றிட்டு கிடக்கணும். வீட்டு சாப்பாடை கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா இருப்பாங்க. இதான் சாப்பாடு. கேட்டு வீடியோவில் கமெண்ட்ல கேட்டிருந்தவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே. அவன் சிக்கன் கொடுக்குற வரைக்கும் இப்படிதான் இருப்பான். சாப்பாடு வைக்கிற வரைக்கும் இப்படிதான் இருப்பான். ஆறிடுச்சு, இதை எடுக்க போறாமா. தங்கம் எழுந்துரு. இப்ப எழுந்திருப்பா பாருங்க. இங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, என்ன செய்யுது? சரி, வெளில கொண்டு போய் வச்சிடவா? குத்துறவா? காக்கா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு யாருக்கு? காக்கறக்கா? தூங்கிட்டு இருந்தியா? சரி, அதான் வெளியில கொண்டு போய் வச்சிடலான்னு பார்த்தேன். ஆற வச்சு சாப்பிடலாமா? சூடாதான் இருக்கும். காக்கர் சாப்பாடு காக்கருக்கு தான். திருப்பி ஆற வைக்கணுமா? போடி, ஆறட்டும். ஆறணும் சாப்பிடலாம். டேய் இங்க பாருடா. நான் கோபமா இருக்கேன். நீ காலையில பிஸ்கெட் கேட்டு கொடுக்கல. பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது, அதனாலதான் உனக்கு கொடுக்கல. இது உண்டு. அதான் நீங்க வந்து கொடுத்துட்டீங்களே. நாங்க திங்க 2 பிஸ்கெட் கொடுத்தோம். அதுல எல்லாம் என்ன ஆயிடும்? ஒரு பாக்கெட் ஃபுல்லா. அதெல்லாம் கிடையாது, கொடுக்க மாட்டான். இன்னும் ஃபுல் பாக்கெட் பிஸ்கெட்ல எப்பயாச்சும் கடத்திருக்கலாம் போயிட்டு வந்தா புள்ள பார்த்து வீட்டுல இருக்கானே தனியான்னு சொல்லி கொடுக்கறதுதான். என்ன நேரமெல்லாம் பிஸ்கெட் தின்னா அப்ப தொப்ப தொங்கும். முறைக்காத. சாதம், அந்த சாதம் ஆறட்டும். அம்மா சாதத்தை ஆற வச்சுட்டு வந்துடுறேன், வந்தோன்னு சாப்பிடலாம். சரியா? தங்கம்.